வர்ற குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? நான் நாடி பிடிச்சி பார்த்ததுல ஒத்த நாடி தான் ஓடுது, ரெட்டை நாடி ஓடலையே. இவங்க கர்ப்பமா இல்ல டாக்டர். என்ன சொல்றீங்க டாக்டர்? இவங்களுக்கு அபார்ட் ஆயிருக்கு. மல்லிகாவோட கர்ப்பம் கலைஞ்சிருச்சுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். என்னம்மா ராணி, என்ன சொல்ற நீ? உனக்கு எப்படிமா தெரியும்? நீதான் சித்தார்த் தம்பி கூட வெளியே போயிருந்தியம்மா. நான் சொல்றத எல்லாரும் பதறாம கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. மல்லிகாவோட கர்ப்பம் கலைஞ்சதுக்கு உண்மையிலேயே நாம எல்லாரும் சந்தோஷம்தான் படணும். என்னம்மா ராணி, நீ என்னென்னமோ சொல்ற, ஒண்ணுமே புரியலையேம்மா. ஐயா ஐயா, நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. ஐயா, என் பேரு ராணி. இப்போ ஒரு வீட்டுக்கு குறி சொல்ல வந்தீங்கல்ல, அங்க இருந்த என் தங்கச்சி மல்லிகா என்னத்துக்கோசரம் உங்க கழுத்தை புடிச்சு நெரிச்சு அப்படியே அலேக்கா தூக்குனா. அந்த பொண்ணோட வயித்துல கருவா உருவாகி இருக்கிறது ஒரு பிசாசுமா. அந்த வீட்டுக்கு அடுத்தடுத்து கெட்டது நடக்க போகுதுன்னு நான் குறி சொன்னது அந்த பிசாசுக்கு பிடிக்கலம்மா. அதனால என்ன அடுத்தடுத்து குறி சொல்ல விடாம தடுத்துச்சுமா. ஆனா நான் செய்யற தொழில் தர்மத்துக்கு உண்மையா இருக்கணும்னு நான் தொடர்ந்து குறி சொன்னேன். அதான் கோவப்பட்டு என்ன கொல்ல வந்துருச்சுமா. ஐயா, அந்த பிசாசாண்ட இருந்து என் தங்கச்சிய காப்பாத்த முடியாதா? விட்ட குறை தொட்ட குறை இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி உன் தங்கச்சி உடம்புல இருந்த பிசாசு இப்ப உன் தங்கச்சி வயிற்றுக்குள்ள கருவா உருவாகிட்டு இருக்குமா. நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு உன் குடும்பத்துல இருக்கிற ஒரு நல்ல ஆத்மாவால உன் தங்கச்சி வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த பிசாசு அழியக்கூடிய நேரம் வந்துருச்சுமா. அது அழிஞ்சு அடுத்து இந்த குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுமா. அந்த நல்ல காரியம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் தங்கச்சி மல்லிகாவோட வாழ்க்கை மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையும் எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப நல்லா இருக்குமா. ஐயோ அத்தை, அத்தை எதுக்கு அத்தை நீங்க எழுந்தீங்க? நீங்க எனக்கு போன் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேன்ல. இல்ல தமன்னா, நான் கால ஊனி நடக்கும் போதுதான் வலி அதிகமா இருக்கும். இந்த வலி என் உடம்புக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். உயிர் போற இந்த நரக வேதனைய நான் தினம் தினம் அனுபவிச்சுட்டே இருக்கணும். என்னோட இந்த நிலைமைய பார்த்து மனசு உடைஞ்சு போன என் பையன் மனம் எங்க போறானே தெரியல. அந்த பொம்மி அழியிற வரைக்கும் இந்த வலி என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். அத்தை, இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கிறதா நல்லதுன்னு தோணுது அத்தை. ஆமாக்கா, முன்னெல்லாம் பொம்மி அடிப்பா பயமுறுத்துவா. இப்பெல்லாம் பொம்மிக்கு கோவம் அதிகமாயிடுச்சு. அதனால நாம கொஞ்சம் அடக்கி வாசிப்போம்க்கா. இல்ல தம்பி, உங்களுக்கு என் பையன் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு அவன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க எல்லாரும் மனோவோட ஒரு முகத்தை மட்டும்தான் பார்த்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு இன்னொரு முகம் அவனுக்கு இருக்கு. அது இந்த சாவித்திரி மட்டும்தான் பார்த்திருக்கா.
அந்த தைரியத்திலயும் நம்பிக்கையிலயும் தான் சொல்றேன். என் பையன் திரும்ப வருவான். வந்து அந்த பொம்மையோட கதையை ஒரே அடியா முடிப்பான். வெண்டிட்டா! இந்த ஆத்மாவோட உயிர் உள்ளேயும் வெளியேயும் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. இன்னும் விண்டிட்டாவோட, அதாவது இறந்து போன ஒரு ஆத்மாவை பழி வாங்கணுன்ற நோக்கத்தோட இந்த உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. இறந்து போன பொணங்களை தின்றது நம்மளோட இயற்கை. அதே நேரத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்களை காப்பாத்துறது நம்ம தர்மம். இந்த உடல்ல இருக்கிற உயிரை காப்பாத்தணும்னா பக்கத்துல இருக்கிற சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போனோம். தூக்குங்க.